சூப்பர் ஜாலியாக இருக்கிறீங்க. சூப்பர் கடைசியில் படுத்துருந்து குப்புன்னு அடிச்சிட்டீங்களா இந்த மேட்சும்? போன மேட்ச்ல கதறணுமே ஒரு புட்ஸ்டெப் கொடுத்துருப்பீங்க. அவ்வளோதான். அவங்க 2 பேர் இருக்காங்க, நீங்க நாக் ஆயிட்டீங்க. சரி வெளியே வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி அதான் புரியுது கரெக்டாக இருக்கீங்க. அதில் உங்க விஷயத்துல கரெக்டாக இருக்கீங்க. நாங்க பார்க்கல் எடுத்துட்டோம். சூப்பர். ஓடுறீங்க, தெரிச்சு ஓடுங்க. நாங்க பிரியா கேமிங் உங்ககிட்ட அனுப்பிடுறேன். நான் தானே போயிடுறேன். மேலே போகணும் பிரைமை எடுக்கிறது. பிரைமை வந்த உடனே நீங்க 2 பேரும் பிரைமை ட்ரை பண்ணுங்க. வந்த உடனே போகணும். எங்களுக்கு வராதுமா, நாம 4 பேருமே தான் ட்ரை பண்ணோம். இல்ல ஒருத்தர் பண்ண 4 பேர் அக்செப்ட் பண்ணாங்க. அதுக்கு இங்க வரணும்ல. ஓகே வந்தா நான் சொல்ல மாட்டேன்னா போறோன்னு. அதுக்கு முன்னாடி ரெடியா இருக்கணும்ல. அதாவது சோம்பேறி. ஐயா சோம்பேறி, ரொம்ப சோம்பேறி. சோம்பேறியோட உச்சம். இல்ல இப்ப நான் உங்ககிட்ட வந்து அங்க இனிமே இருந்து என் பார்க்கல் அடிச்சிட்டானா எல்லாமே போயிருமே. என்கிட்ட வரக்கூடாது. நீங்க வேற எங்கதான், அதாவது ஒரே இடத்துல வராது இல்ல பார்க்கல். இது அந்த இது 4 பேரும் ஸ்பிளிட் அப்ல தான் இருக்கணும். பார்க்கல் இருக்க பிளேயர் வந்து ரிஸ்க் எடுக்க கூடாதுல. அந்த இடத்துல எனிமி இருந்து பார்க்கல போட்டா பிரியா கேமிங் வேற எங்க அனுப்பிச்சு விடுங்க. பார்க்கல் எடுத்துட்டா மறுபடியும் பார்க்கல் எடுத்துட்டா மறுபடியும் நீங்க போய் பார்க்கல் எடுத்துக்கலாம். அதே இடத்துல தான் இருக்கும். ரீஸ்பான் ஆயிரும். ஓகே அது ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க பார்க்கல் அடிச்சிட்டாங்கன்னா திரும்பி அந்த பார்க்கல் வந்து அதே இடத்துக்கு போயிடும். நீங்க போய் மறுபடியும் அதை கூப்பிட்டுக்கலாம். அப்ப இன்னொன்னு எதனா வீக் டீம் பார்க்கல் வச்சிருந்தா ஸ்ட்ரீம் ஸ்னைப் போட்டு அவனை அடிச்சு மறுபடியும் எடுத்துக்கலாம். எப்படி அடிக்கணும்? ஒருத்தரை வந்து ரூயின்ஸ்ல விட்டுட்டு நீங்க 3 பேர் மட்டும் போய் அடிக்கணும். அதுவும் பார்க்கல மட்டும் தான் அடிக்கணும். பார்க்கல் தவிர வேற யாரையும் தொடவே கூடாது. வேற யாரும் அடிக்க கூடாது. எடுத்துட்டீங்க அப்படின்னா எடுத்துட்டீங்கன்னா டக்குன்னு அங்க வந்து ஸ்பான் ஆகும். ஸ்பான் ஆனோடனே அங்க இருந்து நீங்க தூக்கிட்டு வந்துடணும். நீங்க அங்க இருந்து ஓடிடணும். நீங்க ஓடிடணும். நீங்க அங்க ஆளு 1 கில்லு தான் 2 கில் தான் வருதுன்னு சண்டை போட்டீங்கன்னா போட்டுருவோம் உங்களை. உடனே பறந்துடும். பட்டாம்பூச்சி போட்டு கார் எடுத்து என் வீட்டு மேல 2 பேர் இறங்கிட்டாங்க. அஜல் உங்க டீம்ல இப்ப இந்த பிரியா கேமிங் நாக் அவுட் ஆயிட்டே இருக்கு. நான் அங்க இருந்து தப்பிச்சு இங்க வந்தேன். பொறுமைதான் முக்கியம். உங்களுக்கு கிளாசிக்லயே தப்பிக்க முடியல, எப்படி வார்ல தப்பிப்பீங்க? நான்லாம் குமிஞ்சுக்கிட்டே வரேன். பாத்தீங்களா இல்லையா? ஆளே தெரியக்கூடாது. தலை தெரிஞ்சா போட்டுருவாங்கன்னு. இதுக்கே நான் பண்ணா வார்ல வந்தா படுத்துட்டே போறேன். சூப்பர். நோட் எடுத்து எழுதுங்க. கம் ஆன். சூப்பர். பாருங்க நாக் அவுட்டே ஆகக்கூடாது. நீங்க நாக் அவுட் ஆவறதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி அரசு கிளாசிக்லயே இப்படி ஆனா பிரைமை உங்ககிட்ட போல. பிரைமை உங்ககிட்ட போடல. என்கிட்ட ஒரு நிமிஷம் தான் இருக்கு. ஓகே அப்ப வந்து நீ தான் போணும். அப்ப நீ தான் வந்து ஷூட்டிங் ரேஞ்ச் போணும். பிரியா கேமிங் போயிடுவாங்க. பிரியா கேமிங் போங்க. பிரியா கேமிங் ஆக்சுவலா உண்மையை சொல்ல போனா பிரியா கேமிங்கால போயிருக்க முடியும். அந்த ஸ்கூல்ல இருந்து ஜம்ப் பண்ணும்போதே பிரியா கேமிங் வந்து கேமை கவனிக்கல. அவ்வளவுதான். அதனால முடிஞ்சிருச்சு. இந்த மேட்ச் தோத்தா எனிமி இறங்கிட்டா நான் எஸ்கேப் ஆயிட்டேன். பிரியா கேமிங் தான் காரணம். இந்த மேட்ச் தோத்தா. மாடா என் பார்க்கல. கிளம்புமா சீக்கிரம். டைம் இல்ல. 48 செகண்ட் தான் இருக்கு. இந்த நேரம் கரெக்டா பண்ணுங்க. இல்லனா மறுபடியும் எக்ஸிட் பண்ண வேண்டியதா இருக்கும் மேட்ச். ஓகே 43 செகண்ட்ஸ் சிஸ்டர். பிரியா கேமிங் போய்டுவீங்களாங்க? நான் போயிட்டு இருக்கேன். நான் சொல்றேன். போயிட்டு இருக்கேன். வண்டியில போறீங்களா பறந்து போறீங்களா? மிராடோ அவளா போயிருங்க. உங்களால போக முடியும். 27 செகண்ட்குள்ள போக முடியும். அது ஈஸி தான். வெறும் 300 மீட்டர் தான் போக முடியும். டைம் முன்னாடியே இருக்கும். ஸ்மோக் போட்டுக்கோங்க. 2 ஸ்மோக் இருக்கான்னு இல்லைன்னா பரவாயில்ல. ஸ்மோக் போட்டுக்கோங்க. சூப்பர் கேர்ள் எஸ் கொடுக்க ரெடியா இருங்க. போயிட்டீங்களா பிரியா கேமிங்? ஆனா கிட்ட வந்துட்டேன். விடுங்க, அவன் என்ன பண்ணிட்டு போட்டோம். அது கோஸ்ட்னு நினைச்சுக்கோங்க. அவன் நம்ம அடிக்க முடியாது. விட்டுருங்க. அவன் உலை வெட்டி போட்டோம். சந்தோஷமா நம்ம ஃபுட் ஸ்டெப் கொடுத்தா நம்மள அடிப்பாங்க. அப்படிதான் நினைச்சுக்கணும். ஓகே கூடவே ஒரு எனிமி வரான்.
இப்படியே உள்ள போயிரு பிரியா கேமிங். ஐயோ அவன் போயிட்டான். அவ்வளவுதான். எக்ஸிட் பண்ணு அடுத்த மேட்ச் போலாம். எக்ஸிட் பண்ணு. மாத்தா இந்த டீம் கடைசி வரைக்கும் கத்துக்காது போலயே. என்ன பிரியா கேமிங் எடுத்துறீங்க? எவ்வளவு தப்பு. முதல்ல நீங்க போயிருக்கணும். ஐயோ இவ்ளோ தப்பு நிறைய தப்பு. இல்ல நான் கரெக்ட்டா இல்ல நெக்ஸ்ட் டைம் கரெக்ட்டா போய் பண்ணு. ஓபன் கொடுத்துட்டேன். தப்பு நடக்குது. ஏகப்பட்ட தப்பு நடக்குது பாருங்க. தப்பு நிறைய நடக்குது பாருங்க. ஐயோ ஓ மாஸ்டர் சுச்சோ என்ன ப்ரோ இவங்க இவ்வளவு இதா இருக்காங்க. நம்ம ஒரு நிமிஷம். Let's fight together. அண்ணா அது போடுறது ஒரு பேட்டர்ன்ல தான் போடுவோம். எக்கோடி இந்த இடத்துல போடாது அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன். இப்போதைக்கு நம்ம ஓகேங்களா, ஒன்னு ஜார்ஜா போல் போடும் இல்லனா 7 போடும். ஏன்னா இந்த லொகேஷன் ஆஃப் த குவார்டர் மேப்ல வந்து இந்த ரெண்டு இடம் தான் இருக்கு. ஒன்னு ஜார்ஜால இருக்கு, இன்னொன்னு 7 இருக்கு. பைட் வச்சு பாப்போம். எனக்கு தெரிஞ்சு ஒன்னு ஜார்ஜால போட்டா 7 போடாது, 7 போட்டா ஜார்ஜால போடாது. ஓகேங்களா? சோ அதனால ஒருத்தர் வந்து அங்க பக்கத்துல இறக்கி விட்டுருவோம் இந்த கராஜ் கிட்ட. நீங்க ரெண்டு பேரும் ஜார்ஜா போயிருங்க. இல்லப்பா தேவல வேஸ்ட். மறுபடியும் தப்பு நடக்குது. ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போறது வந்து ப்ராபபிலிட்டி கம்மி பண்ணுது. நான் வந்து ஒரு இடத்துக்கு போயிடுறேன், சூப்பர்கள் வந்து 7 அனுப்பிடுறேன். சரியா? நீயும் பிரியா கேமிங்கும் போய் பார்க்கர் எடுத்துருங்க. வண்டி எடுத்துட்டு வண்டி எடுத்த உடனே நீ ஸ்பிளிட் ஆகி வேற இடத்துக்கா போயிரு. பிரியா கேமே வேற இடத்துக்கு அனுப்பிச்சு விட்டுரு. யாஸ்னியாவோ ஏதோ ஒருத்துக்கு அனுப்பிச்சு விட்டுரு. ஆனா இதுல எல்லாத்துலயுமே சஸ்டெயின் பண்ண முடியுமான்னு பாத்துக்கோங்க. உங்களால தனியா போயிட்டு மேட்ரே நீங்க தனியா சஸ்டெயின் பண்ணுவீங்களான்னு தான். நீங்க நேரா எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி? நான் எங்க போணும் 7. ஓகே அன்ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவனிங்க சூப்பர் கேர்ள் அண்ணா சொல்றாரு கவனிங்க. ஆமாமா நான் கேட்டுட்டேன் ஒரு வாட்டி. அப்புறம் மறுபடியும் நீங்க இப்படி பண்ண சொன்னா எங்க போகணும்னு கேட்டேன். நான் இப்பதான் சொன்னோம் 7 பிரியா கேமிங் எங்க போகணும்னு கேளுங்க. சூப்பர் கேர்ள் இவா கூட பாத்தீங்களா? கார் எடுத்துட்டு எல்லாரும் தான் கல்யாணம் ஆகுது பொண்ணுலாம் கொஞ்சம் இதா இருக்காங்க. கல்யாண டோலி தான் கொஞ்சம் லைட்டா ஆன்டினாவே அப்படிதாங்க கொஞ்சம் லைட்டா. ஹெட்செட் போடல இப்பதான் வந்தேன். ஹெட்செட் போடாம கேம் இல்ல அவ்வளவுதான். இதுதான் பிரச்சனையே இந்த டோலிகிட்ட தான். நெயில் பாலிஷ் போட்டுக்கிறேன், நகை வளர்த்திருக்கிறேன், சுடுற பட்டன் அழுத்த முடியல, கார் ஓட்ட முடியல, எக்ஸிட் பட்டன் ஒர்க் ஆக மாட்டேங்குது. சோபா மேட்ச் உள்ள வந்ததும் நம்ம மேப் தான் முதல்ல பார்க்கணும். ஒரு மேட்ச் ஜெயிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்குது. டிராஃபி எப்படி பா ஜெயிப்பீங்க? இதுங்கெல்லாம் வச்சுக்கிட்டு ஹெட்போன் போடாமடா விளையாடுறேன். ஐயோ ஹெட்போன் போடாம இல்ல நாளைக்கு என்னன்னா கேட்க. நாளைக்கு ஜிமீட்ல வந்து உங்க கால்ஸ் நான் கேட்கணும். நீங்க செப்பரேட் ஜிமீட் வந்துருங்க. ஐ நீட் யுவர் கால்ஸ். நான் கேட்டே ஆகணும். 3 பேருமே நாளைக்கு நீங்க ஜிமீட் வந்துருங்க. உங்களுக்கு செப்பரேட் ஜிமீட் லிங்க் இருக்கு, அதுல வாங்க. நான் கேட்டே ஆகணும் உங்களோட கால்ஸ் எல்லாம். நான் நாளைக்கு பாருங்க நான் இறங்கி ரூட் யார் வந்து ஹெட்போன் வந்து எடுக்கல, யார் வந்து இது பண்ணல நாளைக்கு எனக்கு தெரிஞ்சிரலாம். ஓகே மேட்ச்ல எல்லாம் அப்படி பண்ண மாட்டோம். இப்போ என்ன பண்ணி இப்போ இந்த மேட்ச்ல இப்போ என்ன இது கேட்சா பால் கேட்ச் இது பிராக்டீஸ் மேட்ச் நமக்கு. இதுவும் வார் தான். ஓகே கரெக்டானா? ஆமா அப்படிதான் விளையாடணும். நீங்க கார் எடுத்துட்டீங்களா? அப்படிதான் விளையாடணும். அத போயிட்டு இருக்கேன். சீக்கிரம் எடுக்கணும். டைம் இல்ல. நம்ம போணும். நம்ம இன்னும் 4 மினிட்ஸ்ல அது ஓபன் ஆயிரும். மேப்போட நான் ஒரு பக்கி தான் எடுத்துர்க்கேன். வாங்க இங்க பாருங்க, இதுல வந்து உங்களுக்கு ப்ளஸ் இருக்கு. இந்த ஈவென்ட் யாருமே விளையாட மாட்டாங்க. ஓகேவா? அதனால இந்த ஈவென்ட் நீங்க மாஸ்டர் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ளஸ். இந்த இது நிறைய பேர் இதுல தப்பு பண்ணிடுவாங்க. யுவா வந்துட்டேன். ஒரு நிமிஷம் ஹெல்மெட் எடுத்துக்கோ. நான் இங்க சர்ச் மட்டும் ரோட் அடிக்கிறேன். என்கிட்ட சர்ச் கிட்ட. ஓகே நான் ரெடி. நான் உங்களை ஜார்ஜா போல் சைடு விட்டுட்டு நான் 7 இப்போ போயிடுறேன். அங்க ரீகால் இருக்க இடத்துல தான் இருப்பீங்க நீங்க. நான் 7 பக்கம் ஆடிறேன்.
அங்க எனிமி கண்டிப்பா இருப்பான் ஜார்ஜ். வாங்க 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 வண்டியில இருங்க. இந்த பக்கம் இங்க இருங்க. நான் பார்க்கல் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க சீக்கிரமா வண்டி எடுத்துட்டு வர போகணும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் இடத்துல போயிட்டு பார்க்கல சேர்க்கணும். ஏன்னா வந்து நான் வண்டி ஏறிட்டேன்னா அது இங்கேதான் இருக்கும். எனிமி இருக்கும் அடிச்சிட்டானா மறுபடியும் அங்க ஸ்பான் பண்ணிடும், மறுபடியும் அவனை எடுத்துருவான். சோ நம்ம பட்ட கஷ்டம்லாம் வீணா போயிடும். அந்த பக்கி எடுத்துக்கிறேன். இந்த பக்கெட் எடுத்துக்கோங்க. சோ நான் இந்த மாதிரி இங்க வந்துட்டேன்னா இந்த எக்ஸிக்யூட்டிவ் என்கிட்ட வந்துடும். அப்படியே கிளம்பிடலாம். அதனால வாரில் கேம் ஸ்டார்டிங் தப்பு பண்ணிட்டோம்னு எக்ஸிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்க ப்ரோ. இப்போ பண்ணுற மாதிரி பழக்க ஜோசத்தில் பண்ணிட போகிறாங்க சரவணா. அதான் ஒரு ஜோக்குன்னு வேற டோலிங்க சிரிக்குது. பத்தா வெறியாவது எனக்கு. Ananda Kannir Singham Mugam Avala game stating Tapu Panatom New Exit Pana Kudatu New Soliruga Ananda Kannir Singham Mugam Ananda Kannir Singham Mugam I தானே தானே தானே. நான் கட்கா வந்துட்டேன். என் பொசிஷன்ல யாரும் இல்ல. பிரைமே எடுக்க சீக்கிரமா போனோம்னா நம்மளுக்கு பட்டாம்பூச்சி வேணும். பட்டாம்பூச்சி இருக்கா எல்லாரடியும்? யாரட்டா ஒருத்தர் கிட்ட இருக்கா? ஓகே இல்ல இல்ல இன்டர் ஏன்னா எல்லாரும் ஒரே டைம்ல குடுத்துட்டு மேல டக்குன்னு வந்தாலும் வந்துரும். ஆனா என்கிட்ட இல்ல. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க இங்க பாருங்க. இவ கிளம்பணும். யாரு நம்பர் 2 யாரு? பிரியா கேமிங் கிளம்பணும். பிரியா கேமிங் வந்து இதுக்கு கிளம்பணும், ஸ்கூலுக்கு கிளம்பணும். 3 யாரு? சூப்பர்கள் வந்து இது கிளம்பணும், லாஸ்டா போகணும். சூப்பர்கள் டைம்ல சூப்பர்கள் யூ ஹேவ் டு மூவ் குயிக். நான் சமன் பண்ற இடத்துல தான் இருக்கேன். எனக்கு இருக்கு கேட் ஓபன் ஆயிருக்கு. இன் வார் ப்ராபபிலிட்டிஸ் ஹை. எஸ் அவங்க போய் தாவணும். அதுக்கு அவங்க ரெடி தான். சோபேரிக்கு மேல முடியாது. ஒருவேளை எனக்கு நிறைய எனிமி இந்த டைம் வந்துருச்சுனா அவங்க எதனா பண்ணுவாங்க. சிம்பா டீம் வந்துருச்சு வெச்சுக்கோ, அவ்வளவுதான் முடிச்சு. அவ்வளவுதான் முடிச்சு. வார்ல பயப்படுற சிம்பா டீம் ரஷ் பண்ணிட்டு போய்டுவான். ஆமா கிளம்பணும். ஒரு நிமிஷத்துல போணும். போங்க ஓடுங்க. நான் கிளம்பிட்டேன். இன்ன போலியே மேப்ல பார்த்துட்டு தான் இருக்கேன். லைவ் போலன்னு ஏமாத்தறன்னு பாக்கலையா? வண்டில கிளம்பிட்டேன். ஃபுல் ஸ்பீடு. இல்ல தப்பான ரூட். லெஃப்ட் எடுக்கணும். ஃபுல் லெஃப்ட். இன்னும் லெஃப்ட் ரோட்ல போக கூடாது. லெஃப்ட். எங்கம்மா சுத்தி போயிட்டு இருக்கிற? ஏமா ஊர்வலமா போற? ஓடுவா சீக்கிரம். 30 செகண்ட்ல நீ ரீகால் எடுத்துரும். நம்பர் 3 யாரு? சூப்பர் கட் நீதான். ஓடு. ஐயோ இந்த அம்மா எங்கெங்க போகுது? ரைட்ல போகுது, லெஃப்ட்ல போகுது, ரோட்ல போகுது. பிஸ்கா ஆடுங்க. கம் ஆன் கான்ஃபிடென்ட்டா இருங்க சூப்பர்கள். நான் போயிடுறேன். என்ன வண்டி போகுது? 20 செகண்ட்ல போக முடியுமாங்க? நான் சொல்லும்போது அங்க ஒரு ரோட் ரைட்ல கட் ஆகும். அந்த ரைட்ல கட் பண்ணனும். வெரி குட். இப்ப லெஃப்ட்ல கட் பண்ணனும். அவ்வளவுதான். வெரி பண்ணிட்டேன். எங்கமா அங்க நிறுத்துற? அப்போ வெரி குட். இல்ல வந்துட்டேன். நான் போட போறேன். எக்ஸிட். நான் போடுறேன். உள்ள போய்டலாம். நைஸ். நான் பிரைம் எடுக்க போறேன். போடு. ஓகே. அவ்வளவுதான். இந்த டைமிங்ல யாரும் வர மாட்டாங்க. அந்த பாயிண்ட் செகண்ட்ல எல்லாம் யாரும் வர மாட்டாங்க. எல்லாமே ஃபைட்ல இருப்பாங்க, கதறுவாங்க. நீங்க உங்களோட வேலையே நீங்க ஸ்னீக்கி பிக்கே விளையாடுறதா உங்க வேலையே. ஏமா கீழே போயிட்டு இருக்கிற? ஐயோ இந்த அம்மாக்கு எதுவுமே தெரியலங்க பாரு. கீழே பட்டர்ஃப்ளை போட்டு பறந்துட்டு இருக்கீங்க. என்னோட ஸ்லீவ்ஸ் இல்ல இல்லைங்க. பாத்தியா போச்சு. அவ்வளவுதான். முடிஞ்சு. ஒரே நிமிஷம் முடிஞ்சு. அவ்வளவுதான். நான் கவனிச்சதான் என்ன நடக்குதுன்னு. அவ்வளவுதான். இதுக்குள்ள எனிமி வந்துட்டான். 3 டீம் வந்துருச்சு. சூப்பர்கள் அடிச்சிட்டாங்க. சூப்பர்கள் செத்துருச்சு. நீங்க 3 பேர் மட்டும் தான் இருக்கீங்க. அவ்வளவுதான். மேட்ச் கை விட்டு போயிடுச்சு. நான் பிரைமே எடுத்துட்டேன். ஓகே. இன்னொருத்த எனிமி வந்துட்டான். இப்ப நீங்க எடுக்க போற முடிவு என்னது? என்ன முடிவு எடுக்க போறீங்க? இப்ப நீங்க எடுக்கிற முடிவு தான் ரொம்ப முக்கியமான முடிவு. அறிவா எடுங்க பாப்போம் என்ன பண்ண போறீங்கன்னு.
அவுட் சைட் ஜோன் எனிமி எங்க இல்லையோ அங்க போகணும். கரெக்ட் தான். என் மார்க் பாருங்க. எப்ப போக கமாசிக்கு போறீங்க பிடிச்சிடுறேன். எப்ப போக போறீங்க அது ரொம்ப முக்கியம் இல்ல. இது டைமிங் முடியும் 1 மினிட்ல முடிஞ்சிரும். அது கரெக்ட்டா 10 செகண்ட் இருக்கும்போது போட்டுறணும். 07 டிப் 100 ரூபாய் த்ரூ சூப்பர் சாட். Continue புரியுதா? CD ஹலோ record பத்தி சொல்லுங்க. CD எவ்வளோ important new all matches are warm as and 1 மினிட் 16 செகண்ட் இதுவும் க்ளோஸ் ஆயிரும். அதுக்குள்ள நம்ம வந்து கமர்ஷியலுக்கு போணும். 4 பேரும் உள்ள வரணும் கரெக்ட்டா. அவ்வளோ போறோம். தப்பு. கரெக்டா சொல்லுங்க. இப்ப என்ன பண்ணணும்? ஓகே கரெக்டா சொல்லுங்க. ஐயோ கரெக்டா சொல்லுங்க. வெறியாவது எனக்கு. கரெக்டா சொல்லுங்க. இப்ப என்ன பண்ணணும்? இந்த ஜோனுக்கு அவுட் சைடுல போயிட்டு கேம்ப் அடிக்கணும். இல்ல மறக்கறீங்க மறுபடியும். சீக்கிரம் யோசிங்க. 50 செகண்ட் தான் இருக்கு. இப்ப என்ன பண்ணணும்? யோசிங்க. 3 பேரும் யோசிங்க. இல்ல கரெக்டா யோசிச்சு சொல்லுங்க. சீக்கிரம் டைம் இல்ல. 40 செகண்ட் தான் இருக்கு. ரீகால்ல மூளையில உட்கார்ந்துக்கணும். இல்ல சீக்கிரம் கரெக்டா சொல்லுங்க. தப்பு பண்றீங்க. சீக்கிரம் 30 செகண்ட் தான் இருக்கு. சீக்கிரம் சொல்லுங்க. மேப் பார்க்கணும். யாரு சி கேட்டகரி பக்கத்துல இருக்காங்களோ யாரு லைஃப்க்கு போறீங்க? மேப் கவனிக்கணும். டீம்ல மேப் பார்க்கணும். மறக்காதீங்க. எத்தனை வாட்டி மறப்பீங்க? காம்ப்ளெக்ஸி டிப் 69 ரூபாய் 69 பைசா த்ரூ காம்ப்ளெக்ஸ் ஸ்டார்ட்ல வந்து டிஏஎன் அண்ணா சிவப்பு ஏய் அநியாயம் பண்றீங்க போ. என்ன மாட்டு மூளையோ உங்களுக்கு வெறியாவது எனக்கு. போன மேட்ச் சொன்னதை வந்து மறக்கிறீங்க. அட போங்க. இப்ப அப்பதான் உங்களுக்கு தெரியும் ஜி கேட்டகரி எங்க இருக்காங்க, அதுக்கு பக்கத்துல எங்க காலி இடம் இருக்குன்னு அடுக்க முடியும் உங்களால. என்னப்பா இப்படி தப்பு பண்றீங்க? நீங்க டிசிஷன் எடுக்கிறது அதானப்பா. பைத்தியங்களா நீங்க. போங்கப்பா. இப்போ இங்க பாரு. இப்போ இங்க இருக்கீங்க சரியா? இப்போ வந்து சிம்பா டீம் வந்து இப்போ வந்து 2.2 யாஸ்னியால இருக்கு சரியா? 7ல சிம்பா டீம் இருக்கு. ஷூட்டிங் ரேஞ்சில் RR டீம் இருக்கு. இவங்க வந்து நார்த் சிட்டில வந்து ஒரு 2 டீம் இருக்கு. எப்படின்னா நீங்க மேப் பார்த்தா தானே எங்க சி கேட்டகரி இருக்குன்னு அதுக்கு பக்கத்துல இருக்க காலியான இடத்துக்கு போக முடியும். ஓகே அது உங்க ரத்தத்திலே இருக்கணும். அது உங்க ரத்தத்திலே இருந்தே ஆகணும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு இருக்குது. அங்க நீங்க மேல இந்த இடத்துல மட்டும்தான் வெறும் இப்ப காலி இடம் இருக்கு. பார்ல அப்படி இருக்காது. பேர் இருப்பாங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு. முதல்ல அதுதான் வரணும் ஞாபகத்துக்கு. புல்லட் நீங்க வச்சிருக்கீங்களா? புல்லட் சரி ஓகே. பைத்தியமா நீங்க போங்க. மறுபடியும் அதே பண்றீங்க நீங்க. ஹீலிங் போட்டுருக்கேன். சொல்லுங்க. அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க. எப்பவுமே வந்து இந்த ஹீலிங் இருக்கும்போது வந்து ஹீல் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு. ஹீல் பண்ணிக்கணும். இந்த சர்க்கிள்ல வரணும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஹீல் ஆயிரும். 3 பேருக்குமே நான் ஐஜிஎல் மறந்தா நீங்க யாராவது புத்திசாலியா இருக்கனா 3மே முட்டாளா இருந்தா இப்படி. எனக்கு ஒரு டவுட் அண்ணா. இப்போ வந்து நம்ம ஜி கேட்டகரி டீம்மேட் சொல்றீங்க. இப்போ மோஸ்டா இந்த கமசிக்கு இங்க வந்து இருக்க மாட்டாங்க. நாங்க லைவ் பாப்போம். இல்லன்னா நாங்க குதிச்சிருவோம். எனிமி இல்லாத ஒரு ஏரியாவா பார்த்து குதிக்கிறோம். ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி ஜி கேட்டகரியில நம்ம போறோம், கிளாஸ் ஆயிருச்சுன்னா எங்க கிட்ட பார்க்கலும் அந்த பிரைமையும் நாங்க லூஸ் பண்றோம். கிளாஸே ஆக கூடாது. ஐயோ ஜி கேட்டகரி எதுக்குன்னா எதுக்கு ஜி கேட்டகரி நம்ம ஆளை சூஸ் பண்றோம் சொல்லு? ஏன்னா அவனுங்க தான் அவங்க நம்ம கிட்ட ஃபைட் எடுக்க மாட்டாங்க. அவனுங்களே ஓடுறவனுங்க. புரியுதா இல்லையா? அவனுங்க தான் ஜி கேட்டகரி. அதாவது ஃபைட் எடுக்கிறவனுங்க இருப்பானுங்க. இப்ப பீட்டஸ் கிட்ட போனா எதுக்குடா பிரிமோஸ் பக்கத்துல வந்த ஃப்ரெரி பேர் பக்கத்துல எப்படா நீ வரலாம் அப்படின்னு அடிப்பாங்க. அவங்க வந்து ஏ கேட்டகரி. சி கேட்டகரி நீ வந்து ஸ்டால்பர்ல இருக்குன்னு வச்சுக்கோ. ஒரு சவுண்ட் கேட்டுருச்சு, அவன் வந்து கம்மிஸ் கீழே இருக்கானா அவனே ஓடுவான். யாரும் வந்துட்டாங்கடா அப்படின்னு. அதனாலதான் அவனே டார்கெட் பண்ணும். புரியுதா? இப்ப நீங்க சிம்பா டீமை பாத்துட்டு வச்சுக்கோவேன். சிம்பா டீம் கிட்ட இறங்கினா அவனுக்கு வேற வழி இல்ல, ஃபைட் தான் எடுக்கணும்ன்ற ஒரு டைலமால இருப்பான். ஆனா அவன் 500 மீட்டர் 600 மீட்டர் டிஸ்டன்ஸ் இறங்கினு வச்சுக்கோவேன், அவன் அங்க ஆள் இருக்காங்கடா அங்க போவேன்னு சொல்லி ஓடிடுவான். புரியுதா இல்லையா? அதுக்குதான் ஜி கேட்டகரி அந்த டீமா பார்த்து பிக்ஸ் பண்றது. இப்போ நீங்க இருக்கீங்கல்ல, இப்ப நீங்க ஒரு இடத்த ஹோல்ட் பண்றீங்க 4 பேரு. பீட்டஸ் என்ன பண்ணும்?
ம். இவங்க வந்து ஜி கேட்டகரி. இவங்க அடிச்சு அந்த இடத்துல அடிச்சா போனாவே இவங்க செத்து தூக்கு போட்டுக்கோங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால ஒரே நிமிஷம் நான் ஃபிளார் அடிக்கட்டுமா? பிஆர்டிஎம் அதெல்லாம் ஃபிளார் அடிச்சிட்டு நம்ம கொண்டு போடுவாங்க. அந்த ஃபிளார் தான் உங்ககிட்ட நீ ஏன் அடிச்சேன்னு தெரிஞ்சு போயிடும். உன்னதான் முதல்ல இருந்து பிடிக்கிட்டு போயிடுவாங்க. வேணாம் அதெல்லாம் அடிக்காது. அதெல்லாம் கடைசியா பாத்துக்கலாம். புரியுதா இல்லையா? இப்போ நீ சி கேட்டகரியிலே நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க சி கேட்டகரி, சிம்பா டீம் சி கேட்டகரி, அப்புறம் வந்து இந்த ரெனால் டீம் சி கேட்டகரி. இவங்கெல்லாம் வந்து சண்டை போடவே மாட்டாங்க. எல்லாம் ஓடுவாங்க, ஓடுறதுக்கு தான் பார்ப்பாங்க எப்பவுமே. இவங்க சண்டையே நேருக்கு சண்டை போட மாட்டாங்க. புரியுதா இல்லையா? ஆனா அவங்க பக்கத்துல இறங்கிட்டுனா அவங்களுக்கு சண்டை போட தவிர வேற வாய்ப்பு இருக்காது. அவங்க பக்கத்துல இறங்கக்கூடாது. அவங்களோட மிட் ரேஞ்சில் இறங்கலன்னா அவங்களுக்கு தப்பிக்கிற வழி இருக்கும். அவங்க தப்பிக்கிறதா சண்டை போடுறதான்னு பார்த்தா முதல்ல சண்டை தப்பிக்கிறதா பார்ப்பாங்க, ஓடுறதான் பார்ப்பாங்க. சோ அந்த மாதிரி இடத்துல சூஸ் பண்ணி இறங்கணும். அவ்வளவுதான், முடிஞ்சு. நீ ரொம்ப க்ளோஸ்ல இறங்கிட்டீங்கன்னா அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, கவர் கொடுத்து அவனை இங்க இருந்து வெளியே போக முடியாது, நீங்க வந்துதான் அவனு சொல்லி சண்டைக்கு வந்துருவானுங்க. அப்ப எப்படியும் நீங்க அப்ப கூட அவங்களை அடிச்சிடலாம், ஆனா மேன்லாஸ் பண்ணி விட்டுருவானுங்க. சரி, நான் பிரைமை போடுறேன், நீங்க எல்லாம் பக்கத்துல வாங்க. ஹீல் ஆயிட்டீங்க. இப்ப மெட்ஸ் வேணும். மெட்ஸ் வந்து உனக்கு இது பண்ணணும். பார்க்கல் இருக்கு, பிரைமை இருக்கு, மெட் மட்டும் வேணும். ஆமா, எல்லார்கிட்ட எவ்வளவு மெட்ஸ் இருக்கு? ஏன்னா நான் பார்க்கல் எடுக்க போயிட்டேன், இதுக்கு மேல போயிட்டேன். சோ மெட்ஸ் எடுக்கல, நீங்க தான் லூட் பண்ணீங்க. நான் வந்து ஒரு 7 தரேன் உனக்கு, சரியா? 7 வச்சுக்கோ. என்னோட பங்கு. நான் வந்து ஜெஸ்ஸி கேமிங் 7 எடுத்துட்டு வந்துட்டேன். ஓகே ஓகே. எனக்கு வந்து எதுவுமே தேவையில்ல. ஏன்னா நீ ஹீல் போட்டாவே நான் ஹீல் ஆக்கிக்குவேன். எனக்கு கடைசி வரைக்கும் போடவே கூடாது. பெட்ஸோ பேண்டேஜோ எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல. எனக்கு பார்க்கலே ஹீல் பண்ணிடுது கம்மியாலாம். உனக்கு ஆமா, உனக்கு வந்து பார்க்கல எல்லாம் பண்ணிரும். ஆமா. சோ வந்து நான் பேண்டேஜ் வந்து ஒரு 5 வச்சிட்டு மிச்சத்தை உங்களுக்கு தந்தறேன். இங்க பாரு பார்க்கலுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. அது வந்து நீ இப்பயே இங்க பாரு, இந்த மாதிரி ஏரியால வந்து பார்க்கல் நீ நாக் அவுட் ஆனினா ரீவே பண்ணாது, சரியா? இது வந்து ஏகப்பட்ட அப்ஸ்டக்கிள்ஸ் இருக்க இடம். ஆனா அதே வந்து கிளியர் ஸ்பேஸ். கிளியர், பயங்கர கிளியர் ஸ்பேஸ். அதே இங்க பாரு, ஓபன் ஸ்பேஸ். இரு இப்போ நீ இங்க நாக் அவுட் ஆவேன், நீ நாக் அவுட் ஆவேன். ஒரு இங்க ஒரு ஹீல் மட்டும் போடு, இங்க ஒரு ஹீல் போடு, இங்க ஒரு ஹீல் போடு. உனக்கு வந்திருக்கும் 40 செகண்ட்ல வந்திருக்கும் உனக்கு வந்திருக்கும். பிரைமே ஹீல் போடு. நீ ஹீல்ல இருக்காத, நீ வெளிய போயிரு. வீல் தள்ளி உன்னை விட்டு தள்ளி போடு, நீ நாக் அவுட் ஆகணும் இப்போ. என்ன வச்சு தள்ளி போணும்? ஆமா, கொஞ்சமா தள்ளி போடு, சீக்கிரம் போடு. நான் செத்து போயிடுவேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல. போட்றங்க, வந்துருச்சா ப்ரோ? வரதா பாருங்க போட்றங்க. எங்க போட்றா? எங்கமா போட்றா? ஆபரேஷன் ரிமைனிங் 30 செகண்ட்ஸ் னு வருது. ஓகே, அப்ப கொஞ்ச கழிச்சு வரும். சரி, ஓகே, பரவாயில்லை. நீ நாக் அவுட் ஆகு. நீ நாக் அவுட் ஆகு. தள்ளுங்க, நீங்க ரெண்டு பேரும் தள்ளுங்க. சூப்பர். அப்ஸ்டக்கிள் நீங்க. இது பாமே ஹீல் ஆகுதா? ரீவை ஆனோனா அங்கேயே நிக்காத. ரீவை ஆனோனா அங்கே நிக்க கூடாது. செல்ஃப் ஹீல் வேணுமே நமக்கு. ரீவை ஆனோனா அங்கேயே நிக்காத. ஆமா, செல்ஃபி எடுத்துக்கலாம். ரீவை அங்கே நிக்க, கொஞ்சம் தூரமா போய் நாக் அவுட் ஆகும் மறுபடியும். அந்த அந்த பார்க்கில் கிட்டே, ஐயோ அந்த பார்க்கில் கிட்டே, அந்த பார்க்கில் ஓடுது பாரு, அதுகிட்டே போய் அதுகிட்டே போய் நாக் அவுட் ஆகு. நாக் அவுட் ஆகணுமா? இது வந்து இருப்பா, இது ஞாபகம் வச்சுக்கோ, காதுல வாங்க. இது வந்து ரொம்ப கம்மியா ஜோன் குறையிற ஜோன், ஓகேவா? அதனால உனக்கு வந்து நீ நாக் அவுட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஆனா கடைசி டெட் ஜோன்ல டக்குன்னு நாக் அவுட் ஆயிருவ, ஓகேவா? அப்ப என்ன பண்ணா, நீ நாக் அவுட் ஆன இடத்துல இருந்து மூவ் பண்ணிக்கணும். நீ நாக் அவுட் ஆன இடத்துல இருந்தா பார்க்கில் உன்னை டக்குன்னு தூக்காது. நீ நாக் அவுட் ஆன உடனே நீ எந்திரிச்சிடல, எந்திரிச்ச உடனே ஒரு 3 ஸ்டெப் நடந்து போகும்போது மறுபடியும் நாக் அவுட் ஆகுவ. அந்த இடத்துல வந்து பார்க்கில் தூக்கும். நீ ஒரே இடத்துல நின்னுட்டே இருந்தீங்கன்னா பார்க்கில் தூக்காது, டக்குன்னு தூக்காது. ஓகே, நான் இப்படி இருக்கேன். அங்க கூட இருவே. ஏன்னா கடைசி டெட் ஜோன்ல அவ்வளவு வேகமா குறையும். இங்க நாக் அவுட் ஆயிரும், அது என்கிட்ட வரும். இப்ப நீ இதான் நான் வெச்சுக்கோ, நீ இங்க இருக்கு வெச்சுக்கோ. இங்க நாக் அவுட் ஆகி விழுந்துட்ட, எந்திரிச்ச உடனே இப்படி நெவுந்த உடனே இங்க நாக் அவுட் ஆவ, இங்க வந்து தூக்கும். இங்க எந்திரிச்ச உடனே இங்க போயிருவ, இங்க வந்து தூக்கும். ஆனா எக்காரணத்துக்கு கொண்டு நாக் அவுட் ஆகிட்டு ஒரே இடத்துல நிக்காத. ஒரே இடத்துல நின்னா அது தூக்குறதுக்கு ஒரு ஸ்லைட் செகண்ட்ஸ் கொடுக்கும், அதுக்கு செத்து போயிருவ. நீ கண்டிப்பா அந்த இடத்துல இருந்து நீ மூவ் பண்ணி ஆகணும், ஓகேவா? அதனால வச்சுக்கோ. இப்ப நீ கடைசி ஜோன்ல பண்ணுவல, அப்ப உனக்கு தெரியும் பாரு. இந்த இப்ப அது போட்டு விடு. ஹீல்ஸ் போடு. செல்ஃப் ஃபீட் இருக்கு, போய் எடுத்துட்டு வரணும் எங்கயாவது பார்க்கலாம். இல்லனா அது ஆமா, அகால மரணம் அடைஞ்சிடுவ.
கனெக்ஷன் நார்மல் ஆபரேஷன் ரிமைனிங் 52 செகண்ட்ஸ். கீழ போடு, ஏதோ தப்பு பண்ற நீ. கீழ போடு. வந்துருச்சா? வந்துருச்சு. பா இந்த ஆபரேஷன் ரிமைனிங் 52 செகண்ட்றது நீ அத போட்டா அந்த 52 செகண்ட் இருக்கும்பா. ஏப்பா பைத்தியம். ஃபயர் பட்டன் இதுல இல்ல எனக்கு நான் தெரியல. சரி गाइस இப்போ நம்ம கிளம்பணும் गाइस. நம்ம டைம் ஆச்சு. யுவா நீங்க கிளம்பு. வண்டி எங்க? ஆனா செல்ஃபைட் வேணும் எனக்கு செல்ஃபைட் வேணும். வாமா இனிமேல் தான் எடுக்கணும். வாமா இருந்தா தர மாட்டேனாமா, எடுத்தாம தரணும். வாமா இந்த சூப்பர் ஐ மீன் யூ அந்த செல்ஃபி ஐடியா இல்ல யுவா கார். இப்ப யுவா வந்து இப்ப கார்ல வரணுமே. ஓகே அப்ப நான் என்கிட்ட ஒரு கார் இருக்கு. என்கிட்ட கார் இருக்கு. வேற கார் இருக்கு. நான் போலாம். போல சீக்கிரம் 4 மீட்டர் வாங்க. நாங்க பின்னாடி போறோம். வாங்க. சூப்பர் வா. ஆமா ஏடி எப்படி எடுக்க போறீங்க? அது இந்த அபார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கிற ஏரியால கிடைக்கும். வேற எங்க கிடைக்கும்? கேம்பிள் அது பண்ண முடியாது நம்மளால. கேம்பிள் கிடைக்க லக் இது. காயின்ஸ்ல வாங்கலாம்லனா எவ்வளவு காயின் அது? இருக்காது. வாங்க முடியாது. இதுல இல்ல. இந்த ஈவென்ட்ல இல்ல. இந்த ஷாப்ல இல்ல அது. யூசுவலா தரையில கிடைக்கும் லூட் அடிக்கும் போது. ஆனா 4 பேர் ஸ்ப்ளிட் ஆறதுனால அந்த லூட்டிங்கோட டைம் இருக்காது. கிடைக்கும். இந்த தடவை வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம், புரிஞ்சுக்கோ. இதெல்லாம் அடுத்த தடவை நம்ம லூட் அடிச்சிட்டு இருப்போம். இப்ப புரியுதா? இந்த தடவை இப்ப வந்து ஸ்டால்பர்ல இறங்கி எங்க இறங்கணும், நீ என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நீ தப்பு பண்றதெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த தடவை அப்படி கிடையாது. நீ மேப் பாத்துருவ, ஜி கேட்டகரி எங்க கண்டுபிடிச்சிருவ, சீக்கிரமா இறங்கிருவ. நாம அதுக்கு லூட் அடிக்க போயிருவோம். அங்க ஒண்ணு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ப்ராபபிலிட்டி அதிகம். இந்த தடவை வந்து நம்ம பேசிட்டு இருந்தோம், நாக் அவுட் ஆனா நீ பாட்டில் நாக் அவுட் ஆனா எப்படி நெவரணும் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கனால டைம் நமக்கு இல்ல லூட் அடிக்கிறதுக்கு. அடுத்த தடவை வந்து நமக்கு லூட் அடிப்போம், நம்ம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சூப்பர். இதுல இருக்கா பாருங்க. ஏடி இல்ல. எனக்கு கொஞ்சம் பேண்டேஜஸ். ஹீல் போட்டுடு யுவா. இதுல மட்டும் பேண்டேஜும் மெட்ஸும் தயவு செஞ்சு போடாதீங்க. லூட் ட்ரக்ல இருக்குமா? லூட் ட்ரக் எங்க இருக்கு பாருங்க. எப்படி ஆடியன்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க. லூட் ட்ரக்ல இருக்கும். கார்லயே உட்காருங்க. டம்மி பீஸ்ங்களா? கார்ல உட்கார்ந்தாவே ஆகும். ஏன் ராவடி பண்றீங்க? உட்காருங்க. அவ்வளவுதான். யுவா பிரைமை எவ்வளவு முக்கியம்னு பாத்துக்கோ. எவ்வளவு டைமிங்ல அது எவ்வளவு முக்கியம்னு கவனிச்சுக்கோ. அதை மட்டும் விட்டுறாத. பிரைமை அந்த 0 டைமிங்ல டக்குன்னு போயே ஆகணும். நான் இதுல ஃபியூல் போட்டு விட்டேன். டாசியா ஸ்லோ இல்ல. நம்ம பார்க்கறோம் மாத்திக்கலாம் போலாம். ஏடி ஃபியூல் இது கொஞ்சம் வண்டியில. சூப்பர். அப்ப நீங்க எங்க போய் ஏடி எடுப்பீங்க? எனக்கு ஷவர்னில கிடைக்கும். ஆடா இப்போதானே சொன்னாங்க லூட் ட்ரக்னு. என்னமா ஆச்சு உனக்கு? லூட் ட்ரக் வருமா? இதுல லூட் ட்ரக் வரும்ல. இந்த பக்கம் வரும். புதிய வண்டி தான வரும். பழசுல தான் வராது. பாயில தான் வராது. பாயில வந்து பார்க்ல கிடையாது. மார்க் கிட்ட ஒன்னு இருக்கும். அதுதான் லிப்போக்கால இந்த இடத்துல ஒரு லூட் ட்ரக் இது இருக்கும். ஓகேங்களா? யாரனா ஒருத்தர் மில்டா பவர் சைடு போய்ட்டானோ அந்த அப்ப அடுத்த தடவை அடுத்த மேட்ச்ல லூட் ட்ரக்குக்கு ஒருத்தங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துரு. இது லூட் ட்ரக் நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு. அது லூட் ட்ரக் அடிச்சு ஏடி மட்டும் எப்படின்னா எடுத்துறணும். சூப்பர். இப்ப வந்து ஓரளவுக்கு வந்து கேம்ல இருக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு நிறைய இந்த உங்களுக்கு தெரியாது. இந்த குகையில இருந்து வெளியே போனா மைனஸ் ஆகுறது, இந்த பிரைமை எடுக்கிறது, டைமிங் ரொம்ப முக்கியம்.
இப்போ இந்த பார்க்கல் எடுக்கிறது இதெல்லாம் ஓரளவுக்கு சார்ட் அவுட் ஆயிடுச்சா? ஓகே என்ன பிரச்சனை டீம்ல இப்ப என்ன பிரச்சனை? யார் வந்து கால்ஸ் கேட்க மாட்டா? யார் வந்து பிரச்சனை பண்றா? யார் வந்து வேணும்னே நாக் அவுட் ஆயிட்டே இருக்கா? யார் வந்து நாக் அவுட் ஆனா தூக்குறது இல்ல, ஸ்மோக் போடுறது இல்ல? சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க என்ன பிரச்சனைன்னு. அதையும் நம்ம சால்வ் அவுட் பண்ணிடலாம் பேசி. சொல்ற எல்லா காலுமே நான் கேட்பேன். நானு சுயநலமா பேசக்கூடாது, டீமா பேசணும். டீமா சொல்லுங்க யார் தப்பு பண்றா, யார் சொல்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு. ஏமா பைத்தியம், டீம் நீ சொல்லுமா தனியா டீமை பத்தி. ஒரு இடத்துல வந்து ஹோல்ட் பண்ண சூப்பர். ஒரு காலத்துல நீங்க ஷார்ப்பா இருந்தீங்க, சூப்பர். இப்ப வந்து கல்யாணம் ஆனதுல இருந்து ரொம்ப டம்மி ஆயிட்டீங்க. முடியல நல்லா. சூப்பர் கிட்ட பேசுறேன்னா வேற யார்கிட்டயா பேசுறேன் மாதிரி இருக்கு எனக்கு. சரண் மாதிரி இருக்குது. சொல்லுங்க சொல்லுங்க. அவங்க நாக் ஆக கூடாதுன்னு சொன்னா கூட வந்து ஜெஸ்ஸி வந்து வெளியே போய் நாக் ஆகுறது, இல்ல அன்வான்டட் பீக் கொடுத்து நாக் ஆகுறது. பிரியா கூட சம்டைம்ஸ் வந்து அன்வான்டட் பீக் கொடுத்து நாக் ஆவாங்க. அந்த மாதிரி தான். நீங்க சொல்ல மாட்டீங்களா நீங்க கில் எடுக்க விளையாடாதீங்க, இது கில் எடுக்கிற மேட்ச் இல்ல அப்படின்னு? சொல்லுவான் சார், நிறைய வாட்டி சொல்லிட்டே இருப்போம் கில்லே தேவை. அப்புறம் ஏன் அவன் கேட்க மாட்டான்? அப்புறம் கூட டின்னருக்கு வேணும் அப்படின்னா கூட வந்து நாங்க கில்லுக்கு பார்க்க மாட்டோம், லாஸ்ட்ல பாத்துக்கலாம் அப்படி. சரி, அப்புறம் அவங்க ஏன் கேட்க மாட்டேன்? நீங்க சொல்லி புரிய வைக்கணும்ல. சொல்லிட்டே தான் இருப்பாங்க என்னன்னு. நாக் வாங்க கூடாது, நாக் வாங்க கூடாது அப்படி. சரி, சுவாசிஸ் தான் முதல்ல ஓடுது. இல்ல அவங்க வந்து ஜோன் பிடிக்க ஓடுறாங்க. நான் வந்து டீமுக்கு பாதை வகுத்து கொடுக்கறேனா? பாதை வகுத்து கிடையாது. அது அந்த மாதிரி பேச்சு. ஆல் ஆர் ஈக்குவல் இன் டீம். யூ ஆர் ஒன்லி ரைவல். இல்ல இங்க பாருங்க, ஒரு மேட்டர் சொல்றேன். இங்க இருந்தோம், நாங்க ஜோன் கிராஸ் பண்ணோம். பிரிட்ஜ்ல யாரும் இல்ல, எங்களை பிளாக் பண்றது மாஸ்டர் டீம். ஓகேங்களா? மாஸ்டர் டீம்ல ஒருத்தங்க நான் கஷ்டம். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் வந்து மாஸ்டர்ஸ் லைவ் வண்டி பக்கத்து விட்டு அங்க ஸ்மோக் போட்டு லைக் ஆல் தி வே டு கோ. ஓகேயா? நான் வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டேன். நான் கிளம்பிட்டு அந்த டீம் அந்த பிளேயரை வந்து ரிவைவ் பண்ணிட்டு இவங்களை நாக்கு வச்சிட்டதுக்கு அப்புறம் அவங்க வந்து கிளம்பலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க. என்ன கேட்டீங்கன்னா they are very slow. இல்ல சூப்பர் கேர்லும் நாக்கு கொடுத்துட்டாங்க அந்த இடத்துல. ஜெசி கேமிங் வந்து ஒரு கால் கொடுத்திருப்பாங்க, நான் வந்து ஃபர்ஸ்ட் போறேன், எனக்கு வந்து கவர் வைங்கன்னு சொல்லிட்டு அவங்க கவர் பண்றதுக்காக நாங்க வந்து வெளிய போவோம். எங்களை அவங்க மாஸ்டர்ஸ் லைவ் வந்து நாக் வைக்க மாட்டாங்க. ரைட் சைடுல வேற ஒரு டீம் முகிலா டீம் வந்து அங்க ஹையர் ரேஞ்ச் புடிச்சு அங்க இருந்து நாக் வச்சிடுவாங்க. சோ இவங்க ஃபெர்டின் அணி எங்களை புஷ் பண்ணிடுவாங்க. நாங்க யுவலோரஸ்க்கு கவர் வைக்க சொன்னா ரீசன் என்னன்னா யுவா கார் வந்து கவுந்துரும், அதனால அவங்க வந்து கவர் வைங்கன்னு. ஏன்னா அவங்க அடிக்கூடாது. இல்ல நான் வந்து நீங்க வெளிய வர சொல்லிறேன். நானு என் வண்டி அதையும் நான் வந்து எடுத்துட்டேன். நானு சூப்பர் கீழ பாருங்க இடத்துல. அவங்கிட்ட இது இருக்கு. செல்ஃபி எடுக்க ஏய் யுவா, நான் பாக்கல் தூக்குறோம். அவ்வளவு நேரம் பீக் அது. அவ்வளவு நேரம் இப்படி ஓடிப்ப. வா பிரியா கேமிங் சீக்கிரம் வாங்க. பிரியா கேமிங் வந்துட்ட சூப்பர். நீ தூக்கணும். நான் தூக்கு பார்க்கல் வரல. 200 மீட்டர்ஸ்ல இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் வேணும் எனக்கு. செல்ஃப் எய்ட் அதுக்கு தான் போறோம். பிரியா கேமிங் ஸ்மோக் அண்ட் டேக். கீழ குச்சோங்க. ஸ்மோக் அட படுத்து ஸ்மோக் போடுமா? ஏமா உட்கார்ந்து நின்னு போடுற? இல்ல உட்கார்ந்து போட்டேன் நானு. படுத்து இருந்து போடு ஸ்மோக்க. இது ஐயோ இங்க 4 பேர் தான், 50 பேர் இருப்பாங்க. ஓகே புரியுது. எடுத்துட்டேன். அங்கேயே படுத்துக்கோ. அட அங்கேயே படுத்துக்கோ. அட யாரா நீ? அங்கேயே படுத்துக்கோ. நமக்கு இந்த சைடு யாரும் ஸ்மோக்ல படுத்துக்கோ. ஐயோ இங்க 18 பேர், அங்க 50 பேர். இங்க எந்திரச்சா போட்டுருவாங்க மோன. புரியுது. நான் யுவா கிட்ட கொடுத்துறேன். ஸ்மோக் போடுங்க. போட்டு பாரு நான் சேஃப். பாரு இதுக்கே அடிக்காதீங்க. நான் பாரு போட்டு கீழ போட்டு எடுத்துட்டோம். யுவா நீ இப்ப எங்க வேணா எடுத்துக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ. எடுத்துறேன். பிரியா கேமிங் இவங்க யுவா கேமிங். யார் இந்த சூப்பர் ஓகே. நீங்க பாருங்க கீழ ஒரு வாட்ச் டவர் இருக்காங்க. பாரு
வா இது எங்க வேணா போய் நீ அதுக்கு இதுக்கு மேல நாங்க டிட்டாச் ஆயிருவோம். நீ என்ன வேணா பண்ணிக்கோ. வாட் எவர் யூ டு அதெல்லாம் ஒண்ணு ஓபன் ஸ்பேஸ் போறேன் நான். பா அவங்கள்ட்ட கொடுத்தீங்களா? பெட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்களா? பெட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்களா? என்கிட்ட 5 பெட்ஸ் இருக்கு. என்கிட்ட 3 இருக்கு. இந்தாங்க. ஆல்ரெடி கொடுத்துட்டேன் இவா கிட்ட. என்கிட்ட இருக்கு. முடிச்சிட்டு இங்க பாருங்க. வெரியான ஒரு கவர் இங்க பாருங்க. அவங்க கிட்ட இருந்து பெட்ஸ் எடுங்க சீக்கிரம். குயிக்கா எடுங்க. அவன்கிட்ட இருந்து பெட்ஸ் எடுங்க. பிரியா போ ஹீல் பண்ணிட்டு. இல்ல சூப்பர் ஸ்மோக் இல்ல. சரி வா விடுங்க பிரியா. விடு. ஓகே போலாம். வாங்க வந்துங்க. இந்த கோவா சவுண்ட் இருக்கா? மேல இருக்கு லைட்டா இருக்கு. அங்க தண்ணி வண்டி இருக்கு. யாரு அவன் எடுத்துட்டான்? எனிமி இங்க பாருங்க. சண்டை போடவே கூடாது. ஓகேவா? எனிமி வந்தாலும் சண்டை போட கூடாது. பின்னாடி படுத்துட்டு இருக்கான். அடிச்சிருங்க அவன் மட்டும். பிரியா கவர் பண்ணு. அவ்வளவுதான் வெரி. அவன்கிட்ட எடுத்துக்கோ. கடைசிக்கு சண்டை போட கூடாது. ஸ்மோக் போட்டுக்கோங்க. ஸ்மோக் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க அவன்கிட்ட இருந்து. ஆனா கொஞ்சம் நிறைய தப்பு பண்ணிட்டீங்க. பட் ஆனா அடுத்த மேட்ச்ல நமக்கு இன்னும் ப்ராப்பரா விளையாடலாம். நான் இங்க ஒரு 2 ஸ்மோக் வாங்கிடுறேன். ஓகே நைஸ். அவ்வளவுதான். யூ ஆர் நைஸ். வெரி ஆனா யுவா இவ்ளோ வந்து இதுல ஏத்திடுவாங்க, கொண்டுருவாங்க. இவ்வளவு பக்கத்துல வர தேவையில்ல. ஓகேவா? இவ்வளவு பக்கத்துல வர வேணான்ற. இவ்வளவு பக்கத்துல வர வேணாம். இப்ப நீ உன்னுடைய ஏரியா இருக்குல்ல, கொஞ்சம் இந்த ரோட்டுக்கு அந்த கூட இருக்கலாம். ஓகே நீங்க எல்லாருமே கண் கீழ போட்டுருங்க. நம்ம செத்து தான் போனோம். ஓகே கண் இல்லாம எப்படி சஸ்டெயின் பண்றோம் தான் பார்க்கணும். நம்ம எல்லாமே கண் கீழ போட்டுருங்க. அடிப்பீங்களா? அடிக்கூடாது. இங்க அடிச்சு விடுவேன். அங்க கோஸ்ட் சாய் தான் இருப்பாங்க. எப்படி அடிப்ப? ட்ரோல் வேற கார்ல வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டு வருவான். என்ன பண்ணுவ? குப்பு அடிச்சுட்டானா? என்னாச்சு? நிமிந்தா ரீகால் பண்ணுதா? அதேதான். நான் வந்து ஒரு செகண்ட் செத்துறேன். அது காலுக்கிட்டே உட்கார்ந்துக்கணும் நான். கோடை பா பேண்டேஜ் போட்டு ட்ரை பண்ணுப்பா. அப்படியே சத்துட்டே இருக்காத. வச்சிருங்க. இல்ல பண்ண முடியல. ரொம்ப இதுவா இருக்கு. ஓகே வாங்க சோனுக்குள்ள போணும். அதுவும் தப்பு இல்லை. அடிக்கணும். ஓகே அவ்வளவுதான். கரெக்டா எல்லாம் நடக்க வேண்டியதுல கரெக்டா தான் நடக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க டாப் 8ல இருக்கீங்க. இன்னும் 3 டீம்ஸ் ஆகணும். அவ்வளவுதான். வெரி வா. எப்படியாவது டாப் கொண்டு வந்துரு. அவ்வளவுதான். இவா வெரி வா. அவ்வளவுதான் இவா. யூ கிராக்ட் இட். பண்ணது கொஞ்சம் வெரி குட். வா சூப்பரா கிராக் பண்ணிட்ட. ஃபென்டாஸ்டிக். வா நீ டாப் 5 வந்துட்டே. வா டாப் 5 வந்துட்ட. ஓகேவா? ஆனா இப்ப நீ டாப் எவ்வளவு இப்ப பாயிண்ட் டீமுக்கு எடுத்து கொடுக்கறதா மேட்டர். இவா இந்த ஹீல் பண்ணா பார்க்கு சீக்கிரம் செத்துரும். அதோட லைஃப் குறைஞ்சிட்டே வருது பாரு. நீ ஹீல் ஆகாத. ஓகே அவன் கதறான் தெரியுதா இல்லையா? யூ ஆர் டாப் 4 வந்துட்ட. இன்னும் டைம் இருக்கு. வா யூ ஹேவ் சோ மச் ஆஃப் டைம். யூ ஹேவ் நீ டாப் 3 வந்துட்ட. 8 பாயிண்ட் எடுத்துட்ட.
அது ஹீல் பண்ண விடாம பண்ணணும் நம்ம. ஆமா, அது லைஃப் குறைஞ்சிட்டே வருது பாரு. இல்ல 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 டைம் இருக்கு, 40% இருக்கு. வேணாம் வேணாம், ஹீல் பண்ணிட்டோம். இரு செத்தா பரவாயில்ல, செத்தா பரவாயில்ல. மார்க் செத்து நீ செத்தா பரவாயில்ல. 9 பாயிண்ட் எடுத்தா போதும், 10 பாயிண்ட் தேவையில்ல. எய்ம் ஃபார் தி 9 பாயிண்ட்ஸ். அவன் சும்மா அடிச்சிட்டு இருக்கான் போல. அவனுக்கு தெரியல என்ன நடக்குதுன்னே தெரியல. அவன் ஸ்டில் பார்க் லெஸ் 35% ஆஃப் உயிர். ஆமா, இந்த ஜோன் டெட் ஜோன் வர உங்களுக்கு. நான் அப்படியே அந்த ரிட்ஜ்ல இருந்து குறையமா அவங்க வியூல வராம இந்த பக்கம் வந்துட்டேன். அவ்வளவுதான், வெரி குட், அவ்வளவுதான், நைஸ். கில் ஃபீட்ல ஐஜில் ஒரு மேட்ச் இப்படிதான் தெரியும், பார்த்தேன் தெரியும். கில் ஃபீட்ல எல்லாருக்கும் தெரியுது நீ நாக் அவுட் ஆயிட்டு இருக்க அப்படின்னு. மீதி இருக்க டீமுக்கு, லாஸ்ட் டீமுக்கு. ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோ. தற்கொலை பண்ணுவாங்க, உன்னை தற்கொலை பண்ணியாவது கொலை பண்ண பாப்பாங்க. ஆமா, அது ஞாபகம் வச்சுக்கோ. இந்த சிபத்தா கோபத்தாலாம் வந்து எடுத்து விட்டுரு. இதெல்லாம் நெகட்டிவிட்டி. வார்ல செத்து போயிருவேன், இரிட்டேட் ஆகும். ஓ, உங்க பாத்தீங்களா ஹெல்த்? நான் அது கூட தான் இருக்கணும், செத்தாலும் பரவாயில்ல. ஏன்னா ஹெவி ப்ளீடு. இப்ப மறைஞ்சிருவ நீ. பாத்தீங்களா மறைய போற நீ. அதான் ஓடி வெயிட் பண்ணு. 9 பாயிண்ட் எடுத்துட்ட. 9 பாயிண்ட் எடுத்துட்ட. நீ 10 பாயிண்ட் எடுக்க தான் போராடிட்டு இருக்க. 9 பாயிண்ட் எடுத்தாச்சு ஆல்ரெடி. 9 பாயிண்ட். கிடையாது. குறிப்பிட்ட நாக் அவுட் மட்டும் தான் கணக்கு. நாக் அவுட் நீங்க என்னங்க நாக் அவுட் என்னங்க ரீவைண்ட் பண்ணி என்னங்க எத்தனை ஸ்ட்ரீம் ரீவைண்ட் பண்ணி என்னங்க எத்தனை என்னங்க. ஒன்பது பாயிண்ட் எடுத்தாச்சு. வெல் பிளேட், நைஸ். ஆனா எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லு. நீ வந்து இருக்கிற எல்லா ஃபர்ஸ்ட் எய்ட் பேண்டேஜ் ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணிட்டு கடைசியா நாக் அவுட் ஆனியா இல்ல எடுத்தோடனே பார்க்ல நாக் அவுட் ஆனியா? நான் ஒரு 3 மேட் பேலன்ஸ் இருந்தது. நோ கரெக்டா சொல்லு. எத்தனை